வந்து எனக்கு சிவன் சொல்லிகிட்டே இருந்தார், நீ வந்து தண்ணியில் மூழ்கினாலும் சரி மூழ்காட்டியும் சரி நான் உன்னை அதுக்காக கூப்பிடல, உனக்காக ஒரு வேலை இருக்குது நீ வான்னு சொல்லி சொன்னார். போகும்போதுக்குள்ள நான் சொல்லிகிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் வந்து தண்ணியில் மூழ்குவேன்னா தெரியாது. அப்போ எதுக்கு கீதா நீ வந்த? இல்லை என்னை சிவனும் கிருஷ்ணரும் இங்கே கூப்பிட்ருக்காங்க, எதுக்காக கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு தான் பேசிகிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா தண்ணிக்குள்ளே குதித்தேன். நிறைய பேர் இந்த திராவிடக்காரங்களாம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசம்பவம் நடந்துச்சுல February 4th, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பேசிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போகணுமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அங்கே நான் ஒரு அம்மாவை சந்திச்சேன். நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் உயிருக்கு ஆபத்து. யாராலன்னு சொன்னால் இந்த ஈஷாவை நடத்தும் ஜகி வாசுதேவ் ஒரு பொம்பளை பொறுக்கி. நான் இது தைரியமாக சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கு தான் என் சிவன் அங்கே என்னை கூப்பிட்டான். இந்த ஈஷா வந்து இந்த ஜகி வாசுதேவ் அங்கே உள்ளார 2 ஸ்கூல் நடத்துகிறான். அந்த சன்ஸ்கிருதி ஸ்கூலில் அவன் என்ன செய்கிறானாமா, இந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் வச்சு அவங்கள அவ்வளோ கொடுமைப்படுத்துறானுமா. அதோட ஒரு பங்கு தான் அந்த அம்மா என்கிட்ட நேற்று ஆரம்பித்தாங்க. கடவுள் 2 வந்துட்டு இந்த அயோக்கியனை நீ காப்பாற்றிட்டு இவனுக்கு ஒரு சிவன் ராத்திரியா. இந்த முட்டாள் மக்கள் போகிறாங்க பாருங்கள், இந்த சிவன் ராத்திரின்னு குதிச்சுட்டு சத்தியம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு அங்கே பாதிக்கப்படுறது அப்பாவி குழந்தைகள், அப்பாவி ஆண் பெண் குழந்தைகள். பாலியல் குற்றம் ஆண் பசங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நடக்குது. என் சிவன் எதுக்காக அங்கே கூப்பிட்டாங்க? 2 பேரும் சிவனும் கிருஷ்ணரும், இவன் அழிக்கப்பட வேண்டியவன், இவன் ஒரு அயோக்கியன். அதுக்கு வேண்டிய தகவல் தான் அங்கே எனக்கு சிவனும் கிருஷ்ணரும் எனக்கு கொடுத்தாங்க. வணக்கம். வணக்கம்மா. அந்த மகா கும்பம் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்பம் அது நீங்கள் போகணும்னு சொன்னீங்க, என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படின்னா சிவன் என்னை கூப்பிடாத மணி அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னீங்க. இப்போ போய் பார்த்துட்டு உங்களோட அனுபவம் அபிப்பிராயம் எப்படிமா இருக்குது? சிவன் மட்டும் கூப்பிடலம்மா, என்னை வந்து கிருஷ்ணரும் கூப்பிட்டாரு. நான் வந்து முதலே போகணுன்ட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு தடங்கள் அப்படி சரி போகணுமா வேண்டாமா அந்த ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து என்னை உஸ்பேத்தி விட்டுது என்னோடய கிளாஸ்மேட், என்னோடய ஸ்கூல்மேட்டு ப்ளஸ் எங்கள் மாமா. அவங்க 2 பேர் சரி வா கீதா நம்ம போகலான்னு சொன்னேன். சரி போனேன். பட் வந்து எனக்கு சிவன் சொல்லிகிட்டே இருந்தார், நீ வந்த அப்புறம் நீ வந்து தண்ணியில் மூழ்கினாலும் சரி மூழ்காட்டியும் சரி நான் உன்னை அதுக்காக கூப்பிடல, உனக்காக ஒரு வேலை இருக்குது நீ வான்னு சொல்லி சொன்னார். நான் கூட நினச்சினேன் என்ன சிவன் எனக்குது. சிவன் சொன்னார், நான் உன்னை பார்ப்பேன், பட் நீ என்னை பார்ப்பியோ இல்லையோ தெரியாது, பட் உனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் வந்து முதல் நாள் போயிட்டு நாங்கள் அந்த டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் காலையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த இன்னொரு டென்ட்டில் இருக்க ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, சும்மா யதார்த்தமாக பேச. அப்போ நான் இந்த ருத்ராட்செல்லாம் போகல, ஏன்னா இன்னும் அப்போது குளிக்கலை. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நீங்கள் கோயம்புத்தூரா அப்படியே கொஞ்சம் பேச்சு இதில் பக்கத்தில் வந்து நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன், நான் இந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கேன், அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறேன், இந்த மாதிரி ஈஷா ஆசிரமத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் அது ஒரு ஃப்ராட் ஆசிரமம், இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது பதில் வரும். ஓகே. அப்போ வந்து சரிலாம் பேசிவிட்டு அப்போ அவங்க வந்து ஒரு ருத்ராட்ச மாலையை காமிச்சாங்க. இது வந்து நாங்கள் இந்த ஆசிரமத்தில் வாங்கினோம், இது வந்து ஈஷாவில் வாங்கினோம், இது ஜெனுவைனான்னு என்னை கேட்டாங்க, உண்மையானதான். அப்போ நான் சிரிச்சுட்டு நான் ஒன்றும் பதில் சொல்லலை, ஏன்னா உனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் எனக்கு அதெல்லாம் வந்தேன்னா பட்டக்கன்னு வரும், இல்லாட்டி அப்படியே சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ருத்ராட்சை தானே வேணும், நான் கொடுக்குறேன், பட் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தால் நான் கொடுப்பேன், இல்லாட்டி அனுப்பிச்சி வைப்பேன்னு சொன்னேன். உங்கள் அட்ரஸை கொடுங்க. அதுவும் அப்புறம் நம்ம பேசிட்டு எல்லாம் விட்டுட்டோம். அப்புறமேல் நாங்கள் வந்து இது தண்ணியில் திரிவேணி சங்கமத்துக்கு வந்து நான் ஆக்சுவலி காலையிலே போனோம். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு வந்து எப்போவும் காலையிலே ஏர்லி மார்னிங் பண்ணேன். பட் மாமா வந்து இல்லை 11 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். கூட்டம் அப்படி அலமோதுது. அதெல்லாம் நான் சைடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படியெல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு அலமோது. ஆனால் நம்ம வந்து அந்த யூபி கவர்மெண்ட் ஓரளவுக்கு நம்ம பாராட்டணும். ஏன்னா நிறைய பேர் இந்த திராவிடக்காரங்களாம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசம்பவம் நடந்துச்சுல February 4th, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பேசிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போகணுமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவ்வளோ ஒரு 55 கோடி மக்கள் அங்கே வந்திருக்காங்களாமா. நாங்கள் வந்த மட்டுமே 55 கோடின்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. அந்த 55 கோடியை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் நல்லதாக, நம்ம மக்களும் வந்துட்டு
நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம சும்மா குப்பை இங்கே போட்டு அங்கே போட்டு குப்பை தொட்டியில் போய் போட மாட்டோம். அங்கங்கே எச்ச பூத்து இதெல்லாம் மக்கள் செய்கிறது தவறு. ஓகே, பட் யூபி கவர்மெண்ட், நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது. எனக்கு இதெல்லாம் எனக்கு தப்பு எவன் பண்ணாலும் தப்பு, கடவுள் தப்பு பண்ணாலும் தப்பு தான், அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஆள் நான். அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆனால் எங்களுக்கு காரில் போக முடியாது. அப்போ எல்லாம் சொன்னாங்க 5 கிலோமீட்டர் நடக்கணும், 7 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ அந்த இஸ்கான்காரங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பைக்கில் போட்டாங்க. எங்கள் இந்த வயசில் நானும் கனகம் அம்மா அவங்களுக்கு தெரியும், அவங்களும் 2 பேரும் 3 பேர் ஒரு பைக்கில், இன்னொரு 3 பேர் ஒரு பைக்கில். பாதி வழியில் ஒரு பைக்காரன் சொல்லிட்டா நான் வரமாட்டேன், இந்த கூட்டம் அலமோதுது, நான் வரமாட்டேன்னு எங்களுக்கு கால்வாரி விட்டுட்டான். அப்போ அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தோம். ஓகே, நடந்து போய் தண்ணியில் போய் திரிவேணி சங்கத்துக்கு போயிட்டு போகும்போதுக்குள்ள நான் சொல்லிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் வந்து தண்ணியில் மூழ்குவேன்னா தெரியாது. அப்போ எதுக்கு கீதா நீ வந்த? இல்லை, என்னை சிவனும் கிருஷ்ணரும் இங்கே கூப்பிட்ருக்காங்க, எதுக்காக கூப்பிட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு தான் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறமா கடைசி நேரத்தில் அங்கே தண்ணிக்கிட்ட போவோம். அவங்க சொல்ல சரி நீ வா, வந்து எங்களை அட்லீஸ்ட் வீடியோ எடு, ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு போனேன். அந்த நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா தண்ணிக்குள்ளே குதித்தேன். அந்த ஃபோட்டோஸும் போட்டேன். ஓகே, போட்டுட்டு வந்தாச்சு. திரிவேணி சங்கமத்தில் நல்ல ஒரு தண்ணியில் மூழ்கினோம். நான் 9 தடவை மூழ்கினேன். எல்லாமே முடிஞ்சது. வந்தோம், அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி பிரயாக்ராஜ் சிட்டிக்குள்ளார் வந்தோம். சிட்டியில் வந்து வெள்ளிக்கிழமையாக பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு சக்தி பீடம் அங்கே இருக்குது, லலிதான்னு சொல்லி. அந்த லலிதா தட் இஸ் பார்வதி அம்மாவோட 52 அவங்களோட உடம்பு பாகம் வந்து எங்கெல்லாம் விழுந்துச்சோ அங்கங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது. அப்போ ஒரு சக்தி பீடம் பிரயாக்ராஜில் இருக்குது, அது பேர் வந்து லலிதா. அவங்களுக்கு இன்னொரு இது கல்யாணின்னு இருக்குது. அப்போ முக்தேஸ்வர்ன்ற ஒரு சிவன் கோயில். பட் 7-10 கோயில் பெரிய கோயிலெல்லாம் மூடிட்டாங்க, ஏன்னா இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கும்பு மேளா டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிராப்தம், வெள்ளிக்கிழமையாக இந்த சக்தி பீடத்தை போய் அதுவும் தர்ஷன் பண்ணிட்டு, பட் வந்து அங்கே ஹனுமான் கோயில் விசேஷமான கோயில் இருக்குது, அதெல்லாம் வந்து போலீஸ் பேரிகேட் பண்ணிட்டாங்க, போக முடியாது. ஆனால் மக்கள் என்னன்னு சொல்கிறதுல அந்த அளவுக்கு மக்கள், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நிறைய பேர் நம்மளை நக்கல் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்போ நீ கேட்ட எதுக்காக நான் போனேன்னு சொல்லிட்டு, நிஜமாகவே நான் கூட நினச்சேன் எதுக்காக நான் போனேன்னு சொல்லிட்டு. அப்போ டெய்லி அங்கே இந்த 2 நாள் இல்லை, எனக்கு ஒரு மனசில் ஒரு இது கன்ஃபியூஷன், ஒரு இது என்னென்னா, எதுக்குடா என்னை கூப்பிட்டேன்? உனக்கு தெரியும் நான் எப்போ சிவனோட என்னடா எப்படிடா இருந்தால் சண்டை எங்கள் 2 பேர்த்துக்கும் நடக்கும். கிருஷ்ணருக்கும் எனக்கும் சண்டை நடக்கும், சிவனுக்கும் நான் என்ன சொல்ல, டே எங்கடா இருக்கிற, இப்படி அயோக்கியத்தனம் நடக்குதே, இந்த நாட்டை நீ எப்படா காப்பாற்ற போறேன்னு சொல்லி இந்த கேள்வி நான் எப்பவும் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு சரி சொல்லி நேற்று அந்த கேள்விக்கு பதில் நேற்று கிடைச்சிது. என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே நான் ஒரு அம்மாவை சந்திச்சேன். நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஓகே, யாராலன்னு சொன்னால் இந்த ஈஷாவை நடத்தும் ஜகி வாசுதேவ் ஒரு பொம்பளை பொறுக்கி. நான் இது தைரியமாக சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கு தான் என் சிவன் அங்கே என்னை கூப்பிட்டான். என் சிவன் எதுக்காக அங்கே கூப்பிட்டாங்க? 2 பேரும், சிவனும் கிருஷ்ணரும், இவன் அழிக்கப்பட வேண்டியவன், இவன் ஒரு அயோக்கியன், அதுக்கு வேண்டிய தகவல் தான் அங்கே எனக்கு சிவனும் கிருஷ்ணரும் எனக்கு கொடுத்தாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தை, இந்த வார், இது வந்து இது ஒரு யுத்தம். நான் எப்போது ஜெயலலிதாவோட இது நடத்தும் போது நான் சொன்னேன், இது ஒரு மகாபாரதம், இது வந்து ஒரு தர்ம யுத்தம் சொல்லி. அப்போ இன்றைக்கு இந்த தர்ம யுத்தம் என்னன்னா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும். கடவுள் எப்பப்போ அதர்மம் உச்சியில் ஆடிட்டுருக்கோ தர்மத்துக்காக யாருன்னா ஒருத்தரை அனுப்புவார். ஓகே, அப்போ வந்து நிறைய பேர் நக்கல் பண்ணலாம். அப்போ வந்து இதில் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த ஜகி வாசுதேவோட என்ன சொல்கிற விஸ்வாசிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஐயோ ஹிந்துசம், நானும் ஒரு ஹிந்து தான், நான் வந்துட்டு இந்த வெறித்தனம்லாம் கிடையாது, நான் வந்துட்டு எந்த மதத்தையும் நான் நம்புறதில்லை, எந்த மதத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் கடவுள் வந்து என்னை பொறுத்தவரை இயற்கை தான் என் கடவுள். அப்போ வந்து நான் எதுக்கு இந்த 3 நாள் போனேன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, எதுக்குடா என்னை கூப்பிட்டேன்னு. இது எங்களோட பாஷை, எனக்கும் சிவனுக்கும் நடக்கும் ஒரு பாஷை, எனக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கும் ஒரு பாஷை. பார்க்குறவங்க என்னடா இந்த அம்மா டான் கூப்பிடுறதா, இது எங்களுக்குள்ள உறவு. ஓகே,
எனக்கு ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்ட். ஆகையால் நான் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் என் ஃப்ரெண்டாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்க வந்து என்னை அவங்க குழந்தையா நினைக்கிறாங்க. ஆகையால் எனக்கு உரிமை இருக்கிறது. அவங்கள திட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அவங்ககிட்ட நியாயத்தை கேட்குறதுக்கு எனக்கு உரிமை, ரைட் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து நேற்று வந்து அங்கே நான் சந்தித்த அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. நான் ஒருத்தர் நம்பர் உங்களுக்கு அவங்க நம்பர் உங்கள் நம்பர் அவங்களுக்கு கொடுக்கட்டுமா, நான் வந்து உங்கள் பற்றி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க வந்து உங்களோட பேச விரும்புகிறாங்க. நான் சொன்னேன் நோ ப்ராப்ளம். எனக்கு அப்போ வந்து என்ன பிரச்சனை, எதுக்காக பேச விரும்பாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா பேச ஆரம்பிச்சுன்னு இந்த ஜகி வாசுதேவ் பற்றி தான் ஆரம்பித்தாங்க. எப்படி தன்னோட குழந்தைக்கு அங்கே வந்து எப்படி பானபங்கம் நடந்திருக்குது. அங்கே வந்து இந்த ஈஷா வந்து இந்த ஜகி வாசுதேவ் அங்கே உள்ளார 2 ஸ்கூல் நடத்துகிறான். நான் இந்த பேரெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. என்னமோ சன்ஸ்கிருதி ஸ்கூலாமா ஒரு ரெகுலர் ஸ்கூலாமா ஏதோ. அந்த சன்ஸ்கிருதி ஸ்கூலில் அவன் என்ன செய்கிறானாமா, இந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் நிர்வாணமாக வச்சு அவங்கள அவ்வளோ கொடுமைப்படுத்துறானுமா. அதோட ஒரு பங்கு தான் அந்த அம்மா என்கிட்ட நேற்று ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே வந்துட்டு அப்போ தான் நினச்சேன் எதுக்காக என்னை சிவன் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம். எனக்கு சிவன் என்ன சொன்னார், உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ வா, நான் உன்னை பார்ப்பேன், ஆனால் நீ என்ன பார்ப்பையோ ஏதோ தெரியாது, நீ தண்ணியில் வந்து குதிக்கிறியோ தண்ணியில் குளிக்கிறியோ எனக்கு அதை பற்றி கவலை, நீயும் அதை பற்றி கவலைப்படாத. இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் தண்ணியில் குதிக்கலையேன்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி வருத்தப்படாத. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நீ என்ன நினைக்கிறியோ நீ செய்ன்னு சொன்னார். தண்ணியில் குதித்தேன், விளையாடினேன், எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு வந்தேன். ஒரு 3 வயசு பிள்ளைய ஆட்டம் போட்டேன், குதின்னு குதித்தேன். அப்போது அந்த அம்மா நேற்று வந்து சொல்லுவேன். அப்போ நான் சொன்னேன், நான் உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். அப்போ அவங்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஆந்திராவா? அவங்க சொன்னாங்க ஆமாம். அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க என்னோட ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இன்னார் பேத்தி. ஓகே, அவங்களும் ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பம் அந்த பேசுகிற அம்மா. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எவ்வளோ வந்து அவங்க மேலே தான் தப்பு. நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்கள வந்து இந்த அப்பா அம்மாக்கள் யாரெல்லாம் போய் அந்த பிள்ளைங்கள அந்த ஸ்கூலில் போடுறாங்களோ, இந்த அப்பா அம்மா செய்கிற தவறு பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா நம்மளை அந்த ஸ்கூலில் போடுறாங்க. அப்போ இந்த அப்பா அம்மா எல்லோரும் இந்த ஆளோட என்ன சொல்கிறது ஃபாலோவர்ஸ். அவன் வந்து அங்கே வந்து போனால் பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஏன்னா சலுவை சொல்கிறாங்கன்னா தமிழில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, சலுவை செய்யறது நம்மளோட மூளை சலுவை. இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து இதை செய் அதை செய், அவங்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் இவங்க எழுதி கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாக அந்த போதையில் மருந்தியில். அதுக்கப்புறம் அவங்கள மிரட்ட ஆரம்பிப்பானாமா. அப்போ வந்துட்டு இந்த நான் வந்து அந்த பிரயாக்ராஜில் இருக்கும்போது நான் ஒரு பேட்டியில் உனக்கு தெரியும், நம்ம வந்து அந்த இவங்களுக்கு பண்ணோம் இந்த அந்த ஒயிட் ஹார்ஸ்காரங்களுக்கு ஈஷா பற்றி. அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த தமிழா பாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி